வணக்கம். இன்னைக்கு திண்ணையில நாம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. அதுவும் கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. அதாவது ஓணம் பண்டிகைக்கு கேரளால அவங்க மலையாளிகள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பலகாரம் இது. அதோட பேரு சர்க்கரை உப்பேரி. அதாவது வெள்ளை பாகுல முக்கி எடுக்கப்பட்ட நேந்திரங்காய் சிப்ஸ். இது ஓணத்துக்கு அவங்க கட்டாயம் பண்ணக்கூடிய ஒரு தின்பண்டம். நேந்திர பழத்துல பண்ணக்கூடிய பழம்பொரி ரெசிபி ஏற்கனவே நம்ம இந்த சேனல்ல போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே. இது நேந்திரங்காயில பண்ணக்கூடிய சிப்ஸ், அதாவது இனிப்பான சிப்ஸ். இப்போ இதை எப்படி பண்றது அப்படிங்கறத இப்போ நேரடியா நம்ம செய்முறைக்கு போகலாம். இப்போ நான் 2 நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காய்களை முதல்ல தோலை உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவுல வெட்டிக்கிறணும் நாம. இப்போ தோலை உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா மெதுவா அதை உரிச்சு எடுத்தீங்கன்னா அது ஒட்டாம வந்துடும். இப்போ இந்த காய்களை நறுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த காய்களை நாம நறுக்கி இந்த தண்ணியில போட்டு வைக்கணும். இல்லைன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காய்களோட நிறம் கருத்து போயிடும். அதனால இந்த மஞ்சள் தூள் போட்டு வச்சோம்னா போட்டு அந்த தண்ணியில வச்சிருந்தோம்னா அது கருக்காம இருக்கும். இப்போ 2 காய் எடுத்திருக்கோம். அந்த 2 காயையும் நடுவுல கீறிட்டு அதை ஒரு கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அளவுக்கு திக்னஸ் உள்ள துண்டுகளா நாம வெட்டிக்கப்போம். இப்ப பாருங்க, இதே அளவுக்கு துண்டுகள் வெட்டி இருந்தா போதும். இத கொஞ்சம் திக்கா இருக்கும், பொரிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா மொறுமொறுப்பா பொரிக்கணும் நாம. பொரிக்கிறதுக்காக இப்ப நம்ம முதல்ல எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த மஞ்சள் தண்ணியில போட்டு இப்ப வச்சுக்க போறோம். இப்படி மஞ்சள் தண்ணியில போட்டு வச்சுட்டு நாம பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால அதை எடுத்து ஒரு டிஷ்யூல வச்சு அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஈரத்தை நம்ம எடுத்துட்டு அப்படி வச்சுக்கலாம். அதை தண்ணி இல்லாம பொரிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ இதுக்கு தேங்காய் எண்ணெயில தான் பொரிக்க போறோம். இப்போ தேங்காய் எண்ணெய் பாகு வைக்கிறதுக்காக நான் 225 கிராம் 225 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்துல ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊத்தி அதை பாகு காய்ச்சிக்கிறோம். இந்த சிப்ஸுக்கு வெட்டி வச்சதை தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு முதல்ல சூடு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேல கருகும், உள்ள வேகாம இருக்கும். நல்லா வெந்தாதான் இது பாகுல போட்டு எடுத்த பிறகு அந்த பதம் நல்லா மொறுமொறுப்பாவே இருக்கும். இல்ல நீங்க கொஞ்சம் அரைவேக்காடா எடுத்துட்டு அதை பாகுல வச்சு முக்கி எடுத்தீங்கன்னா சீக்கிரம் அது ஒரு மாதிரி பிசு பிசுப்பா ஆயிரும். அதனால முழுசும் அதுல இருக்கிற ஈரம் போற அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பா நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ இதுல எண்ணெய் நிறைய நீங்க போட்டு அதை பொரிச்சு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு டைம் ஆகதான் செய்யும். ஒரு 5 to 7 நிமிஷம் ஆகும். நல்லா அது பொரியணும். நல்லா செவக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல நம்ம அதாவது அது எடுக்கும் போது அந்த சத்தமே தெரியும். அந்த சிப்ஸோட சத்தத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நல்லா கரகரப்பா வெந்த பிறகு இப்போ இந்த அளவுல நல்லா செவக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும். இந்த அதாவது தீ அதிகம் இல்லாம குறைச்சு வச்சு வேக வைக்கணும். இப்போ ஒரு லாட் எடுத்தாச்சுன்னா இனி மீதி இருக்கிறது இதை மாதிரி போட்டு எடுத்துட்டு நாம பாகு காய்ச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பாகுல போட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நான் 225 கிராம் வெல்லத்தை பாகுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அது கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ அதை வடிகட்டி நாம கெட்டி பாகா காய்ச்ச போறோம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இந்த பாகோட சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி போட்டிருக்கேன். ஜீரக பொடி அவங்க போடுவாங்க கட்டாயம். ஏலக்காய் பொடி வேணும்னா போட்டுக்கலாம். நான் இதுல போடல, சுக்கும் ஜீரகமும் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ பாகு நல்லா கொதிச்சு வருது. நல்லா கம்பி பதம் வரும்போது ஒரு கம்பி பதம் வரும்போது தீயை குறைச்சிட்டு நாம அந்த பொரிச்சு வச்சிருக்கிற கொஞ்சம் ஆறணும். பொரிச்சு வச்சிருக்கிற சிப்ஸ் அதுக்குள்ள நல்லா ஆறி இருக்கும் ஓரளவுக்கு நம்ம அந்த பாகு ரெடி பண்றதுக்குள்ள. இப்போ அந்த கம்பி பதம் வந்ததும் நம்ம இப்போ அதை போட போறோம். போட்டு கொஞ்ச நேரம் தீ எரிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம நல்லா அதை கிளறி விடணும். கிளறி விட்டு அது நல்லா கெட்டியார ஸ்டேஜ்ல அதுல 1 ஸ்பூன் நம்ம ஜீனியை போட்டுட்டு அதை அப்படியே தீயை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிளறிட்டு இருந்தோம்னா அது அப்படியே நல்லா ஒட்டி கெட்டி ஆயிரும். தீ சூடு குறைய குறைய
நல்லா இப்படி ஆறி உதிரியாக வந்துடும். ஜீனி போடுறது வந்து அது உதிரியாக வர்றதுக்காகத்தான் அந்த ஜீனி போடுறோம் கடைசியில். அதனால் ஜீனி போட்டிங்கன்னா இதை மாதிரி தனியாக வரும். கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு தான் அது அந்த மொறுமொறுப்பு தெரியும் நமக்கு. இல்லைன்னா கொஞ்சம் பதமாக தான் இருக்கும். சூடாக இருக்கும்போது சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. அதாவது இயற்கையான உணவு, பாரம்பரிய உணவு, கேரளா மக்கள் பண்ணக்கூடியது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி ரொம்ப குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்து சந்திப்போம். நன்றி.